போன வருஷம் ஏப்ரல் 21 பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் லிஸ்ட்டு அண்ட் வெயிட் லிஸ்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. யாருக்குன்னா உங்களோட இந்த வீடியோ பார்க்குற உங்களோட வந்த நோட்டிஃபிகேஷன் தான் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், லிஃப்ட் ஆப்ரேட்டர், இந்த போஸ்டிங்கான ஷார்ட் லிஸ்ட் அண்ட் வெயிட் லிஸ்ட் போன வருஷம் ஏப்ரல் 21 அன்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 1 இயர் ஆயிடுச்சு. நாளைக்கு 21 நாளைக்கு பிறந்தா 1 இயர் ஃபினிஷு. என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த வெயிட் லிஸ்ட்டில், அதாவது வெயிட் லிஸ்ட்னால் தமிழில் காத்திருப்போர் பட்டியல். ஓகேங்களா? அந்த வெயிட் லிஸ்ட்டில் உள்ள பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயர் முடிய போகுது. அவங்களெலாம் 1 இயர் தான் வேலிடிட்டி. அதுக்கப்புறம் அந்த வெயிட் லிஸ்ட்டில் உள்ள நேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பயர் அப்படின்றது முடிய போகுது நாளையோட அப்படின்றத ஒன்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் இதை ஏன் ரிமைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி சில பேர்லாம் மே 4 மே 8 மே 23 ஜூன் 2nd வீக்கில் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமிங்கில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அல்லது ஜாயினிங் டேட்டு அப்படிலாம் அமைஞ்சது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. அப்போ மே ஜூன் அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க இந்த வெயிட் லிஸ்ட்டில் உள்ள கேண்டிடேட்ஸ்லாம். அதனால் உங்களுக்கு எப்போ ஷார்ட் லிஸ்ட்டு அண்டு வெயிட் லிஸ்ட்டு வருதோ அந்த தேதி தான் கணக்கு. அந்த தேதியிலேருந்து இந்த வருஷம் 2026 ஏப்ரல் 21 பார்த்தீங்கன்னா 1 இயர் ஃபினிஷ் ஆகுது, எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்றத ஒன்ஸ் இந்த அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக ரிமைண்ட் பண்ணுறாங்க.